பிஎல்ஓக்கள் அனைவருக்கும் வணக்கம். கணக்கெடுப்பு படிவம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போங்க. இப்போ இதில் காமிக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பு படிவம் எந்த மாதிரியான கேஸ்னால், இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய பிறந்த பதிவு பாருங்கள், 2000 பிறந்திருக்கார். கண்டிப்பாக இவர் 2002 வாக்கு இருந்திருக்கார். அப்போ இவருடைய கணக்கெடுப்பு படிவத்தை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. ஸோ அவர் டேட் ஆஃப் பர்த் போடுவார், ஆதார் நம்பர் எழுதுவார், ஃபோன் நம்பர் எழுதுவார், வாக்காளருடைய உறவினர் பேர், இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே தந்தை பேர் எழுதியிருக்கோம். அவருடைய 2025 வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எபிக் நம்பர் அது போடணும். அதேமாரி இந்த வாக்காளருடைய தாயார் பெயர், இது இங்கே கொடுக்கப்பட்ட டீட்டெயில் எல்லாமே 2025 இருக்கக்கூடிய டீட்டெயில் தான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல துணைவர், இவருக்கு மேரேஜ் ஆன மாதிரி நான் போட்டிருக்கேன். இவங்களுடைய மனைவிங்க, அவங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்ததுன்னா இது இங்கே கொடுக்குறது எல்லாமே 2025க்கான தகவல். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 காலம் இருக்குது. இங்கே என்ன போட்டிருக்குன்னா வாக்காளர் விபரம், முந்தைய தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியல். இவர் 2000 தான் பிறந்தாருன்றதுக்காக அவர் கண்டிப்பாக அவருக்கு 2002 ஓட்டு போட்டிருக்க மாட்டார், வாக்களிச்சிருக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணோன்னா அவருடைய உறவினர் யாராவது ஒருத்தவங்க 2002 வாக்களிச்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோன்னா, இந்த வாக்காளருடைய தந்தைக்கு 2002 அவருக்கு வாக்கு இருந்திருக்கு. அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்காங்க, வாக்காளரின் உறவினர் பெயர். அப்போது இந்த வாக்காளருடைய தந்தை பெயரை எழுதுகிறோம். பக்கத்தில் நீங்கள் ப்ராக்கெட்டில் வாக்காளருக்கு இவர் என்ன உறவு அப்படின்றத இங்கே எழுதிடுங்க. இப்போ கண்ணன்றவர் வெங்கடகிருஷ்ணனுக்கு தந்தை அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எபிக் நம்பர் 2002 இருக்கக்கூடிய எபிக் நம்பர். ஓகேங்களா? அந்த எபிக் நம்பர் தான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உறவினர் பேர், இவர் யார், மூர்த்தின்றவர் யாருன்னா கண்ணனுடைய தந்தை. இப்போ எப்படி சொல்லலாம்னா, மூர்த்தின்றவர் வெங்கடகிருஷ்ணனுடைய தாத்தா. அதாவது இங்கே இருக்கிறது கண்ணனுடைய தந்தை பேரை தான் எழுதுகிறோம். இந்த மூர்த்தின்றவர் தந்தைக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் மாவட்டம் புதுச்சேரி, மாநிலம் புதுச்சேரி, இதெல்லாம் பார்த்து சட்டமன்ற தொகுதி பாகூர், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது இங்கே கொடுக்கப்பட்ட டீட்டெயில் எல்லாமே 2002 வெங்கடகிருஷ்ணன் அவருடைய உறவினர்னால் அப்பாவுடைய டீட்டெயில். அவங்க அப்பா 2002 வாக்களிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாக்காளர் இங்கே கையெழுத்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாக்குச்சாவடி நிலையில் கையெழுத்து போட்டுருவார். நன்றி, வணக்கம்.